சமீப காலமாக வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவோட அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்போட அழுத்தத்துக்கு பணிஞ்சு அவர் வந்து அடிபணிஞ்சு அவர் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வந்து அதிபர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வரியை வந்து 18% குறைச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் வந்து தலையாட்டிட்டு அவர் சொல்கிற இடத்துலலாம் நான் கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அவர் வந்து வரியை குறைச்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 50% வரி வந்திருக்கும். இதனால் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக நம்மளோட மக்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் ஒரு ரைட்டப்பை வந்து எழுதிட்டுருக்குறாங்க. இவர்களோட வேலையை வந்து எதுக்கெடுத்தாலும் மோடி தான் காரணம், மோடி தான் காரணம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அவர் என்ன பண்ணார், உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சரிசமமாக, அதாவது வாய்க்கு வந்த மாதிரி வரியை போட்டுட்டு இருந்தார். அதில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 25% வரி போட்டார். அந்த வரி போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவரோட விவசாய பொருட்கள் அதெல்லாம் வந்து இந்தியாவை வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அந்த பழங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே தள்ளணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கெல்லாம் வந்து இந்தியா ஒத்துக்கலைன்னவனே என்ன பண்ணுறாரு, வரியை கண்ணாப்பண்ணான்னு அவர் ஏற்றுறாரு. 25% ஏற்றுனதோடு இல்லாத அதுக்கு என்ன பண்ணுறாரு, ரஷ்யாட்ட வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணுறோம், அந்த இறக்குமதியை நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னொரு 25% வந்து வரியை ஏற்றுவோம் அப்படின்னாங்க. இவரோட வார்த்தையை வந்து காதில் வாங்கவே இல்லை. இந்தியா அதை தூக்கி கடாச்சிட்டு அது மட்டும் ரஷ்யாட்ட வந்து ஆயிலை வாங்குறத கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் 50% வரின்றது இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த 50% வரினால நிறைய பாதிப்புகள் இருந்தது உண்மைதான். அந்த தொழில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, குறிப்பாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், அதை சார்ந்திருந்த தொழிலாளர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. அதனால் உடனடியாக என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியில் நிறைய சலுகைகள்லாம் பண்ணி அதில் வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமும் அதோடு நிற்காத யூரோப்பியன் யூனியன் அதேமாரி மற்ற நாடுகளில் வந்து இந்த பொருட்களை வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாத மற்ற சந்தைகளெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த நிறுவனங்களுக்கு. அந்த கையோடு வந்து நிறையா வந்து தடையில்லா ஒப்பந்தம்லாம் நிறைய நாடுகள்லாம் போட்டாங்க. அதனால் வந்து அவர்கள் வந்து இமீடியட்டாக அந்த பாதிப்புலேருந்துட்டு வெளிவந்துட்டாங்க. இதை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் பொறுத்துக்கவே முடியாது. அவரும் எவ்வளோ மிரட்டி பார்த்தாரு, ஊற்றி பார்த்தாரு, இந்தியா வந்து எதுக்குமே அடிபணியலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சைனாக்காரன் ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். எதுக்கு இருந்தாலும் நம்ம வந்து மோடியை வந்து இது பண்ணிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து நிறுத்திப்போம். அடுத்தது சைனாக்காரனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வந்து அவன் வந்து நிறையா வந்து பண உதவியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் அந்த நக்சலைட்டுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம். அதன் மூலமாக என்ன ஆகிடுச்சு, நக்சலைட்டுக்கெல்லாம் அங்கே அதிகமாகி ஆயுத புழக்கம்லாம் அதிகமாகி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இராணுவத்துக்கு மிகப்பெரிய சவாலாகவும், அந்த மாநிலங்களே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தா இதில் கண்டிஷனில் போயிருந்ததுன்னா அவர்கள் தனியாக பிரிச்சுட்டு போய் சைனா கூட சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். அந்தமாரி ஒரு இதில் வந்து என்ன பண்ணாங்க, இதற்கு மிக முக்கியமான மூல காரணம் யாருன்னு பார்த்து சைனா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அவர்களுக்குள்ள நிறைய வியாபார ஒப்பந்தங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுருக்கு, அங்கே வரக்கூடிய ஆயுதங்களோட அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. வரத்து குறைஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கு வேறு வழியே இல்லாத அவங்க என்ன பண்ணுறாங்க, சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து நக்சலைட் ஆல்மோஸ்ட் 100% வந்து காலி பண்ணிட்டாங்க. நக்சலைட் காலி பண்ணி அங்கே நக்சலைட்டே இல்லாத ஒரு மாநிலமாக எல்லா மாநிலமும் வந்து உருவாயிடுச்சு. நிறையா கிராமங்களில் பார்த்திங்கன்னா வந்து பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, தண்ணியே கிடையாது. இப்போ தான் வந்து அவர்கள் 70-75 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர்கள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாமே அங்கே நக்சலைட் பிடியில் இருந்ததுனால வந்து அங்கே அரசாங்கமோ இல்லை யாருமே செயல்பட முடியாது. அவர்கள் வந்து தனி அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவலியையும் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் திறமையாக கையாண்டு அந்த நக்சலைட்டை ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க. அதேமாரி அமெரிக்காக்காரனும் சும்மா கிடையாது. அவன் பங்குக்கு என்ன பண்ணால் என்ஜிஓ மூலமாக நிறைய பண உதவிகளெல்லாம் வந்து என்ஜிஓக்கு கொடுத்து நிறைய கலவரங்கள், நிறைய மத கலவரங்கள், குழப்பங்கள், நிறைய பிரிவினைவாதிகளெல்லாம் இது பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறது, அவங்களோட கட்சிகளுக்கு ஃபண்டு பண்ணுறது, இந்தமாரி பண்ணி நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு இருந்தான். இவர்களோட அந்த கொட்டத்தையை அடக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், அந்த என்ஜிஓக்கு வரக்கூடிய ஃபண்டுகளெல்லாம் சரி பண்ணாங்க. ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு நிறைய போலி என்ஜிஓக்கள்லாம் ரிமூவ் பண்ணாங்க. ஃபண்டு வரதில் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய, அதாவது எரியிற அடுப்பில் வந்து கொதிக்கிறத நிறுத்தணுன்னா அந்த கொள்ளுக்கட்டையை ஒன்று எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடுன்ற மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தவொடனே இங்கே இருக்கிற கலவரம், நிறைய குழப்பங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்படி தான் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உலக விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு வராங்க.
75 வருஷமாக ஒரு கிராமத்தில் வந்து என்னது கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஸ்கூல் இல்லை, ஆஸ்பத்திரி இல்லைன்றது எவ்வளோ பெரிய கொடுமை. எல்லோரும் நாமெல்லாம் இங்கே வந்து எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ வந்து அடிப்படை தேவைகள்லாம் வந்து பூர்த்தியாகி இருக்கிறோம். அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கற்காலத்திலே இருந்துகிட்ருக்குறாங்க. அந்தமாரி ஒரு இடத்துலலாம் ஒளி ஏற்றி வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கம். அதோடு நிற்காத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இவர்களோட அழுத்தம், அதாவது அமெரிக்க அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அழுத்தங்கள்லாம் கொடுத்துட்ருக்குது. நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. இவர்கள் இந்த ரைட்டப் எதுனா இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதாவது அமெரிக்கா அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து கோமாளி மாரி பேசுவார். ஃபஸ்ட்டு டைமு வந்து நான் தான் நிறையா போரை நிறுத்தினேன், தயவுசெய்து எனக்கு நோபல் பரிசு. எவனும் இந்த மாதிரிலாம் கெஞ்ச மாட்டான் நோபல் பரிசு வாங்குறவன். அவன் சாதனையாக தான் செய்வான், தானாக ப்ரைஸு கிடைக்கும். இந்தமாரி கோமாளித்தனமாக பண்ணுறது, எல்லா இடத்துலையும் நான் தான் போய் பண்ணேன், நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து தம்பட்டம் பண்ணுறது, சுய விளம்பரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே அவர் வந்து ஒரு கோமாளி, அவர் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்ற ஒரு அதிருப்திலாம் இருக்குது. அதையும் தாண்டி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் பேசுகிற மாதிரியே நாமளும் ரிப்ளிகேட் பண்ண முடியாது. இப்போ மோடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஜனநாயக நாடு தான். ஆனால் ஒரு கேவலமான ஜனநாயக நாடு. மற்ற நாடுகளோட வளர்ச்சியை வந்து எப்பயுமே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் இந்தியா வந்து அப்படி கிடையாது. 140 கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய டைவர்ஸ் கல்ச்சர் கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து 140 ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து அமெரிக்காவை வந்து நம்ம வந்து அவர் பேசுகிற மாதிரியே நம்மளை அவர் பேசி வெறியேற்றுறோம். இதுனா சினிமாவா இது? வெறியேற்றினா அவர் வந்து ஒரு ஈகோ பிரச்சனைலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாலிசி சேஞ்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து அவரோட அரசாங்கம் கிடையாது, 140 கோடி மக்கள். இப்போ வந்து டீசலே நம்மளுக்கு கிடைக்காத மாரி ஒரு உலக நபர்களை பண்ணுறாங்க, அதாவது கச்சா எண்ணெய் கிடைக்காத பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஒரு டீசல் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுதுன்னா எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஒரு அத்தியாவசிய ஒரு மூலப்பொருள் வரல அப்படின்னா எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இது வந்து உலகம் வந்து என்ன இருக்குது, முன்னாடி மாரிலாம் கிடையாது. ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் தான் கோமாளித்தனமாக பேசிகிட்டு இருக்காருன்னா நம்மளும் ஒரு பொறுப்பான ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு பிரதமர் வந்து அதேமாரிலாம் பேச முடியாது. இவர்கள் எதிர்பார்க்குறதுலாம் என்னென்னா, அவர் வீரவசனம் பேசுனா நீனும் வீரவசனம் பேசு. இது என்ன சினிமாவா இது? நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பே முட்டாள்தனமாக இருக்குது. ஸோ அந்தமாரிலாம் இவர் பேச முடியாது. ஆனால் இவர்கள் வந்து இவர்களோட ராஜதந்திர நகர்வுகளை வந்து சத்தமில்லாத பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அட்மிட் பண்ணுறாரு. இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, அவர் ஜெயிக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்குறாரு. நீங்களே நிறைய பேட்டிகளெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது ஒரு கோமாளி தான். அது மாற்றி மாற்றி பேசும். இன்றைக்கி இப்படி பேசும், நாளைக்கு வந்து திடீர்னுட்டு வந்து நான் சொன்னேன் அவர் பயந்துட்டார் அப்படின்னு மாற்றி பேசும். அந்த ஒரு லூஸு. ஸோ அதனால் அதை பற்றிலாம் நம்ம எதுவும் கண்டுக்க வேணாம். இவர்கள் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் வந்து எங்களோட மரபணு மாற்றப்பட்ட அந்த சோயாபீனு, வால்நட்டு, இந்தமாரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சந்தைகளை திறந்து விடணுன்ட்டு. ஆனால் இந்தமாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை கன்சியூம் பண்ணக்கூடிய மக்களோட அந்த ஹெல்த் வந்து பாதிக்கப்படுன்றதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு பிரதமர் என்ன பண்ணார், இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. அதில் உறுதியாக இருந்தார். அதை வந்து நம்ம பாராட்டணும். ஆக்சுவலாக நம்மளோட ஆரோக்கியத்தில், நம்மளோட பாதுகாப்பில் அவர் வந்து எவ்வளோ வந்து எந்த ஒரு சமரசமும் பண்ணாத இருந்தார். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து யாருமே சொல்கிறாங்களான்னா சொல்லலை. அவங்க வந்து வேணுன்ட்டே வந்து பொய் பிரசாரங்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவருக்கு பயந்துட்டாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து சைலண்ட்டாக எந்த ஒரு பேச்சும் பண்ணாத ஆக்ஷன் தான், வீச்சு தான் இருந்தது. அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, சில காம்ப்ரமைஸ், சில விட்டு கொடுக்கல்னால் வந்து எதுவும் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை. சோயா பீன் அந்த பால்களுக்கு வந்து எண்ணெய்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. சோயா எண்ணெயாக மாற்றுறப்ப என்ன ஆகும்னா அதில் மரபணுக்கான எஃபெக்ட் வந்து அந்த பாதிப்புகள் வந்து இல்லவே இருக்காது, சுத்தமாக இருக்காது. அப்படின்றனால சோயா எண்ணெய்க்கு அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அதேமாரி என்ன பண்ணாங்க, அந்த ப்ளூபெர்ரி அதேமாரி ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டங்கள் அதை வந்து யாருமே கன்சியூம் பண்ணல. காங்கிரஸ் ஆட்சியிலேருந்தே அதுக்கெல்லாம் அனுமதிலாம் இருந்திருக்குது. அந்தமாரி ஐட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அவர் என்ன இன்சிஸ்ட் பண்ணார், இந்த மாட்டுத் தீவனம். ஏன்னா இங்கே வந்து இந்தியாவில் நிறையா மாடுகள் இருக்குது. மாடை வந்து நம்ம தெய்வமாக கொண்டாடுவோம். அந்தமாரி மாடு நிறையா இருக்கிற ஒரு நாட்டில் வந்து மாட்டுத் தீவனத்தை நம்ம எப்படியாவது தலையில் கட்டிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய வருவாய் வரும்னுட்டு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் வந்து மாட்டுத் தீவனத்தை வாங்க மாட்டேன் அப்படின்றத சொல்லாத டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, உங்களோட மாட்டுத் தீவனத்தில் வந்து நான்வெஜ்ஜு இந்தமாரி ஐட்டங்கள்லாம் இருக்குது, மீட்டு, ப்ளட்டு இந்தமாரி இதெல்லாம் கலந்தெல்லாம் இருக்குது. அதனால் அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து கலாச்சாரப்படி பார்த்திங்கன்னா அது வந்து பசுமாடுன்றது ஒரு புனிதமான ஒரு தெய்வத்துக்கு ஈடாக நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இதுமாரி வந்து அது வெஜிடேரியனுக்கு உணவுகள் தான் கொடுப்போம்.
நான்வெஜ் உணவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவரே ஹீன்னு பல்லு அழிச்சிக்கிட்டு அதுலேருந்து விட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ இந்தமாரி நிறைய நெருக்கடிகள் நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நைஸாக போகிற இடத்துல பூந்து என்னென்னலாம் வந்து நாட்டுக்கு வந்து நல்லதோ, எந்த விஷயங்கள்லாம் வந்து நாட்டுக்கு கெடுதல் தராதோ, ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது இல்லையோ அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் உறுதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு அவரோட அந்த அப்ஜெக்டிவை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து திரு ஜெய்சங்கர். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உண்மையில் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நமது இந்திய ஜேம்ஸ் பாண்டு திரு அஜித் நோவால் அவர்கள். இவர்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய படை. மோடியோட படைன்றது வந்து மிகப்பெரிய படை. அவர்கள் எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக வந்து இந்திய தேசத்துக்கு எது நல்லது கெட்டதோ அதை தான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. நம்ம நாட்டையும் நாட்டு மக்களும் எந்த விதத்துலையும் பாதிப்படையாத இருக்கிறாங்க. இந்த கோமாளிகள் இருக்காங்க இல்லையா, நெட்டிசன்ஸ், இவர்களோட எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னா வந்து இவர் டிஷ்ஷுன்னு சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சண்டை போடுறதெல்லாம் வந்து இது விளையாட்டு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஷயமாச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது 140 கோடிக்கு அதிகமான மக்கள். அவர்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணாங்க. முள் மேலே சேலை பட்டுடுச்சுன்னா எப்படி நைஸாக வந்து பாதிப்பு இல்லாத அப்படியே ஒரு இதாக எடுக்கணுமோ அதேமாரி அந்த முள்ளை வந்து அகற்றி அந்த சேலையை பத்திரமா எடுக்கிற பொறுப்பை தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை செலுத்துவோம். இதுக்கப்புறமும் எது நடந்தாலும் மோடின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு அவர் செஞ்ச வளர்ச்சிக்கான பணிகளை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்து பார்க்கணும். அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராயுங்க அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.